ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிதிக்குட்டிக்கு கிறிஸ்மஸ்க்கு கிடைச்ச gift தான் என்ன அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. சேஞ்ச் பண்ணாங்களா? நீ தெளிவாக சொன்னா தானே எனக்கு தெரியும். என்ன கொண்டு வந்தாங்க? என்ன கொண்டு வந்தாங்க? அதுக்கு என்ன பண்ணுறது? நீ நேற்று என்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தீங்கன்னா வாங்கியிருக்கலாம். டீச்சர் மெசேஜே போடல. ஆமாம், கிளாஸில் சொன்னாங்களா? என்னென்ன சொன்னாங்க கிளாஸில்? என்னென்ன கொண்டு வர சொன்னாங்க? அப்புறம் செலிப்ரேஷன் கேப்பெல்லாம் கொண்டு வர சொன்னாங்களா? அப்போ நீ அதெல்லாம் என்கிட்ட சொன்னியா? அப்புறம் அது மட்டும் எப்படி தெரியல? கேப் கொண்டு வர சொன்னது தெரியும். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது சொல்லு. எங்கே வைக்கணும்? எதுக்கு? அது முடிஞ்சில செலிப்ரேஷனு. சரி, ஷூ கழட்டிட்டோம் ஃபஸ்ட்டு. போ இப்போ ஷூ. நீ என்ன குழந்தையா? சரி, அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம். போ. கழட்டிட்டியா? இன்னைக்கு வேறு என்ன கொடுத்தாங்க ஸ்கூலில்? கேக்கு வேறு? உங்கள்கிட்ட நேற்று டீச்சர் என்ன சொன்னாங்க? ஆமாம், நீ கிஃப்ட்டு மட்டும் தானே சொன்ன, வேறு எதாவது சொன்னேன்? எல்லோரும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கேப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம வீட்டிலே இருந்துச்சுல, கொண்டு போயிருக்கலாம்ல. 3 கேப் இருந்துச்சு, 4 கேப் இருந்துச்சு நம்ம வீட்டில். ஆமாம், அதில் கொண்டு போகணும்ல. கேப் வேண்டாமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? கேப். உனக்கு கேப் தான். நீ கேப்பை போய் தலையில் போட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. போய் கேப் எடுத்து தலையில் போட்டோம். அப்புறம் போய் தலையில் எடுத்து போட்டோம். சரி, போடு போடு. இப்போ அப்போ உனக்கு கிடையாது. தலைக்கு போட்டினா தான். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. நல்லா சொல்லு. இப்போ அதை நீக்கு. அம்மா வாட்செல்லாம் வச்சிருக்கான்ல, அதை நீக்கு. தலைக்கு போட்டு. சரி, போதும், சும்மா இருங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கொண்டு வந்தார் நம்ம வீட்டுக்கு. இல்ல, சாண்டா கிளாஸ். அழுத புள்ள சிரிக்குது. ஏண்டா நேற்று டீச்சர் உடனே கிஃப்ட் கொண்டு வர சொன்னாங்களே, நீ அம்மாட்ட வந்து தெளிவா சொல்லியிருந்தா தானே தெரியும். ஆமா, நீ அப்புறம் இதெல்லாம் கொண்டு போயிருக்கலாம். நீ இந்த கேப் எல்லாரும் கேப் வச்சிருந்தாங்கல்ல இன்னைக்கு. நீ கொண்டு போயிருந்தீங்கன்னா நீயும் வச்சிருக்கலாம்ல. அதெல்லாம் தெளிவாக கேட்டு வரணும். ஓகே, அடுத்த வருஷம் தெளிவாக கொண்டு போ. எங்கே வச்சு ஓப்பன் பண்ண பார்ப்போம். இப்போ கத்திரிக்கோள் வேணுமா? அது இருக்கிற அவசரத்துக்கு கத்திரிக்கோளும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அலங்காம்பி. மெதுவா பே, மெதுவா. அழுங்காமிடு, உடச்சிடாத. இதில் எது நேரு எது அழுங்காமிடு. ஐ சூப்பர். திருப்பி வையே. இங்கே வை, இங்கே வை, இங்கே மேலே வை. ஓ சூச்சோ, அதை எடுத்து வை. அழுங்காம போட்டு தள்ளிட்டேன். வை.
இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமுமே நிதிக்குட்டி ஸ்கூலில் ஓணத்துக்கும் கிறிஸ்மஸ்க்கும் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லி எல்லோரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அது வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து குரூப்பில் போட்டு விட்ருவாங்க. இது வாங்கிட்டு வாங்க, கிறிஸ்மஸ்க்கு வந்து கிஃப்ட்டு அல்லாமல் இந்த கேப்பு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து உங்களால் முடிஞ்சுன்னா வாங்கிட்டு வாங்க, கம்பல்சரி இல்லைன்னு சொல்லி மெசேஜ் போடுவாங்க. இந்த தடவை வந்து 30 ரூபா மட்டும்தான் அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லங்காட்டி நானும் வந்து கிஃப்டெல்லாம் எதுவுமே வாங்கலை. ஆனால் இவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து சொன்னான் என்கிட்ட, கிஃப்ட்டு கொண்டு வர சொன்னாங்கன்னு. நான் வந்து இவன் சும்மா கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து வாங்கி கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து லாஸ்ட் பெஞ்சு. இவங்க ஒரு 4-5 குட்டிங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டீச்சர் சொல்கிறத கவனிக்கலை. அதனால் இவங்க ஒரு 4-5 பேர் வந்து கிஃப்ட்டும் வாங்கிட்டு போகலை, இந்த கேப்பும் கொண்டுட்டு போகலை. ஆனால் டீச்சர் வந்து எனக்கு செலிப்ரேஷன் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சுட்ருந்தாங்க. அதை பார்க்கையில் எனக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. சரி, அவன் வர்றதுக்குள்ளே இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன உனக்கு ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா கூட இப்படி கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. எங்கே வைக்கலாம் அதையே? எங்கே வைக்கலாம்? உனக்கு எங்கே பிடிக்குமோ கொண்டு வை. நீ அங்கே போய் ஏதோ ஒரு பக்கம் வச்சிட்டோ. எப்படி ஆட்டுது? நீ தலையில் கேப்பும் போட்டுக்கிட்டு நீ இப்படி அந்த நேரம் நீயும் வச்சு கோந்துக்கிட்டு அந்த கேட்பு கையை எப்படி ஆட்டு. சரி போட்டு தலைக்கு போட்டு நேராக கோரு. நிமிந்து கோந்து அம்மாவுக்கு வீடியோக்கு நேரம் கோரு. கைப்பிடி ஆட்டு பிடிப்பிடி தலை பிடி ஆட்டு. அப்படி ஆட்டுச்சு எப்படி? ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். நிகுட்டி என்ன பண்ணல, தலையை ஆட்ட மாட்டேங்குது, ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு ஒன்று ஐடியாக்கு பத்திலியோ அல்ல, இது வந்து சோலார்லேயே ஒர்க் ஆகாதுங்க மச்சான். ஃபேன் தான் ஒர்க் ஆகுது. உங்களை ஏமாற்றி போட்டாங்க. இல்லையே ஃபேன் அங்கே இல்லையே. நான் போய் கடையில் பார்த்தனே, 3-4 பொம்மை இருந்தது, 4 தலையாட்டி இருந்தது, 2 மொட்டை பொம்மை. 300 எவ்வளவு? 339 ரூபா. கோவிந்தா இல்லடி நிதிக்குட்டி, இது ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகும். எப்படிடா ஃபேன் போட்டா நாம சாசிஸ்ட் வைக்கலாம். எப்படி வைப்பேன்? நான் லைட் வைக்கலாமே, லைட் இல்ல. அம்மா ஃபேன் போட்டா தான் ஆடுதுனா, ஃபேன் வேகமா வைக்கல. நீ ஃபேன் போட்டீங்கன்னா பேசினா கேட்காது. இது ஆடுது பார்த்தீங்களா? ஆடுது. தலையை மட்டும் ஆடுது. லைட் ஆடுது, கை ஆடலையே. கை ஆட மாட்டேங்க. நான் ஒரு ஃபுல் ஸ்பீடா ஆடுது. சரி பண்ணு பாப்போம். அவன் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கான். நாம சாசிஸ்ட் மேல லைட் வச்சா ஸ்பீடா ஆக டைமா. லைட் என்ன லைட் வெப்ப நீ எடுத்துட்டு வா பார்க்கலாம். இப்ப தலையை மட்டும் ஆட்டுதுங்க மச்சான், ஃபேன் போடங்கட்டி. சரி இது என்ன சேல புத்தரா? இருமகள ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நின்றுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு, நின்றுச்சு. இப்போ நீ என்ன எடுத்துட்டு வந்த காமி? ஃபோனா? உட்காரு, கீழே உட்காரு. நீ தெரிய மாட்டேங்கிற, உட்காரு. என்ன பண்ண? லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆன் பண்ணிட்டியா? இப்போ இங்க கண்ணா கிட்ட வைக்கலாம். இப்போ ஸ்பீடா வரும். வாங்க இங்க கொஞ்சம் வருது. எங்கடா காணா? வரும். ஆட்டாத லைட் அடிச்சியா? இப்ப பாரு எப்படி ஆடுதுன்னு. எப்படி நானே வச்சனே. நீதான் கண்டுபிடிச்சியா? அடே சூப்பரா அடிக்குது டக்குன்னு. இது எடுத்தா நிக்குதான்னு பார்க்கலாமா? எடுத்தா நிக்குதான்னு பாருங்க. நிக்குதான்னு பார்த்து நோக்க வேண்டியது ஒண்ணுங்க. ஆடுது, ஸ்லோ ஆகுது. ஏய் சூப்பரா ஆட்டுது இல்ல? சவுண்ட் கேக்கு பாரு. டங்கு அது வெளிச்சலாங்க அப்படியே நிக்குது பாரு. இந்த லைட் இத கொஞ்சம் கட் பண்ணு. ஃபுல்லா ஆஃப் ஆன ஒருபாடு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆயிருச்சு. தலையை மட்டும்தான் லேசா ஆட்டுது, கை ஆடல, அப்படியே தான் நிக்குது. ஃபேனும் இல்ல. மேல ஃபேன் ஓடல. அதான் ஃபேன் ஓடல. இந்த பொம்மை எத்தனை வேலை பண்ணுது பாருங்க. லேசா தான் ஆடுது. ஃபுல்லா நிக்கட்டுமா தம்பி? போடுறாங்க வாடா. கொஞ்ச நேரம் பிடிச்சினா தான் ஆடும். அந்த இது லைட்டு அதில் அடிக்கணும்.
ஆடுது 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 நீங்கள் செல்ல எடுங்க அந்த பக்கம் இங்கே ஒரு ஸ்பீடுங்க இருங்க சத்தம் கேட்குது. தொடாத, குச்சி தொடாத, ஆட்டு. ஓ சூப்பர். இரு சவுண்டு கேட்கட்டும். லைட் வெளுத்து என்ன ஓடி வெளிச்சு அடிக்கும் தோறும் நல்லா தலையாட்டுது. அடிக்குது டங்கு 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 டங்கு. ஈடு எதில் காமிக்கிறேன் அந்த இது லைட்டு மாதிரி இருக்கு, இது கண்ணாடி மாதிரி இருக்கு. சோலார் சோலார் சிஸ்டம். இதுதான் சோலார் சிஸ்டம்லாம். இந்த லைட்டு கண்ணாடியில் லைட் அடிச்சிச்சு அப்படின்னா தான் தலையும் ஆட்டுது கையும் அடிக்குது. மினிக்குட்டி வா சூப்பர் பிரில்லியன்ட் பாய்டா. நீ தானே கண்டுபிடிச்ச. பை பாய். லைட் அடிச்சு இது பண்றது வந்து நிதிக்குட்டி தான் போய் எடுத்து வந்தாங்க. அவன் தான் திடீர்னு போய் மொபைலை கொண்டு வந்து லைட் அடிச்சா உடனே ஆடுது, ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் லிப்பர் அப்போச்சாட்டு இருக்குது. நிதிக்குட்டி அதை ஓப்பன் பண்ணி கீழே விட்டுட்டான். விழுந்து போயிடுச்சாட்டு நினச்சி நாங்கள் தட்டி என்னமோ நீ பார்த்தோம், ஒன்றும் ஒர்க் ஆகலை. இப்போ அந்த பையனே போய் அந்த செல்லை எடுத்துட்டு வந்து லைட் அவன் வச்சான். என்ன ஸ்பீடு ஒர்க் ஆகுது. இப்போ பாரு நின்றுச்சு பாருங்க, லைட் இல்லாதனால நின்றுச்சு. ஓகேங்க பாய்.